ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். நம்ம முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில் இருக்கிற அமைச்சரவை பட்டியல் வெளிவந்திருக்கு. இதில் எந்தெந்த அமைச்சருக்கு என்னென்ன துறைகள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் அவர்கள்கிட்ட தான் நிறைய துறைகள் இருக்குது. என்னென்ன துறைகள்னு பாருங்கள். பொது நிர்வாகம், இந்திய ஆட்சி பணி, இந்திய காவல் பணி, இந்திய வனப்பணி, மாவட்ட வருவாய் அலுவலர்கள், காவல்துறை, உள்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கம், மகளிர் நலன், இளைஞர் நலன், குழந்தைகள் நலன், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலன், நகராட்சி நிர்வாகம், நகர்ப்புறம் மற்றும் குடிநீர் வழங்கல். முக்கியமாக இருக்கக்கூடிய துறைகள் எல்லாமே வந்து நம்ம முதலமைச்சர் அவர்களுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்குது. அடுத்து என் ஆனந்த் அவர்களுடைய துறை என்னென்னா ஊரக வளர்ச்சி நீர்வளத்துறை. ஆதவ அர்ஜுனா அவர்கள்கிட்ட பொதுப்பணித்துறையும் விளையாட்டுத்துறையும் கொடுத்துருக்காங்க. கேஜி அருண்ராஜ் இவர்கிட்ட சுகாதாரத்துறையை கொடுத்துருக்காங்க. KA செங்கோட்டையன் இவருக்கு வந்து நிதித்துறை. அடுத்து பி வெங்கடரமணன் இவருக்கு உணவு மற்றும் பொது விநியோகம். ஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கு மின்சாரம் அப்புறம் சட்டத்துறை 2 துறை கொடுத்துருக்காங்க. ராஜ்மோகன் இவருக்கு வந்து பள்ளிக்கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சி மற்றும் தகவல் மற்றும் விளம்பரம், இந்த துறைகள்லாம் இவருக்கு கீழே கொடுத்துருக்காங்க. TK பிரபு கனிம வளத்துறை. எஸ் கீர்த்தனா தொழில்துறை. இப்போதைக்கு இந்த 9 அமைச்சர்கள் தான் அமைச்சரவை பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க. மற்ற முக்கியமான துறை எல்லாமே வந்து முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் தான் இருக்குது. ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார், இங்கே சென்டர் வந்து நான் தான், எது நடந்தாலும் வந்து நான் தான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ முக்கியமான எல்லா துறைகளுமே நம்ம முதலமைச்சர் டைரெக்டாக அவருடைய கண்காணிப்பில் வச்சுருக்காரு. அண்ட் மற்ற 9 அமைச்சர்களுக்கும் 2 துறைகள் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒதுக்கியிருக்காங்க. சிலருக்கு 1 துறை, சிலருக்கு 2-3 துறைகள் சேர்த்து ஒதுக்கியிருக்காங்க. பார்ப்போம் மீண்டும் வந்து அமைச்சர்கள் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா, அமைச்சர்கள் வந்து சேர்க்கப்படுவார்களா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த அப்டேட்டாக நம்ம பார்க்கலாம். சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.